கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து கால தியானத்துல தொடர்ச்சியாக இருதயத்தை பக்குவப்படுத்திய எஸ்ரா என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக இருதயத்தை பக்குவப்படுத்திய ஒவ்வொரு பரிசுத்தவான்களை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்க எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அதாவது கர்த்தருடைய வசனம் எனப்பட்டது இருபரமும் கருக்கு உள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பட்டயத்தை வைத்து இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறார். ஒரு மரமே இருந்தாலுமே அல்லது ஒரு கிளையே இருந்தாலுமே அதை வெட்டுவது மாத்திரமல்ல, அந்த வெட்டப்பட்ட மரத்தையோ அல்லது கிளையையோ ஒரு கைப்பிடியா உருவாக்குவதற்கு, வேற ஏதோ ஒரு காரியத்தை உருவாக்குவதற்கு அதை பக்குவமா செயல்படுத்தணும் பாருங்க. இப்ப கர்த்தருடைய வார்த்தை எனப்பட்டது பட்டயமா இருந்தாலுமே அது இருதயத்தை பக்குவமா மாத்துவதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்த வேணும் அப்படிங்கிறத எஸ்ரா தீர்மானித்தது மாத்திரமல்ல, மக்களுக்கும் அது அத்தியாவசியமா இருக்கிறபடினால் அதை போதிக்க வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினாராம். இப்படி இந்த நாள்ல கூட மிக மிக முக்கியமான கிறிஸ்தவத்தினுடைய அல்லது யூதர்களுடைய இஸ்லாமியர்களுடைய அஸ்திவாரமாக பார்க்கப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதைத்தான் உபாகம புஸ்தகத்தினுடைய 10வது அதிகாரம் 16வது வசனத்துல மோசே சொல்றாங்க, நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. இங்க மோசே இஸ்ரவேலின் மக்களுக்கு எதை போதிக்கிறார் அப்படின்னா, விருத்த சேதனம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். சரி, இவங்க விருத்த சேதனம் பண்ணுனாத்தான் இஸ்ரவேலரே. ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, இருதயத்தின் நுனி தோளாய் விருத்த சேதனம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். இப்ப இஸ்ரவேலருடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறதுல இந்த மோசே போதிக்கிறாரு. இந்த மோசேக்கு என்ன அடையாளமா இருக்குதுன்னா, யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கிற போது, எகிப்து தேசம் முழுவதும் ஒரு மிக பெரிய இஸ்ரவேலுக்கு விரோதமான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் விதவிதமாக அரங்கேறி கொண்டே இருக்கிறது. அதுல ஒரு காரியம் என்ன ஆகுதுன்னா, எகிப்துல பிறக்கிற இஸ்ரவேல ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யப்படும்படி சட்டமே இயற்றிடுறாங்க. அதன் அடிப்படையில மோசேயினுடைய தாயும் தகப்பனும் மோசேயை 3 மாதம் ஒளித்து மறைத்து வைத்து, இதற்கு மேல நம்ம கண்ணு முன்னாடி இந்த பிள்ளை சாகிறத நம்ம விரும்பக்கூடாது என்று சொல்லிதான் ஒரு நாணல் பெட்டி செய்து அதை நைல் நதியில கொண்டு போய் விட்டுறாங்க. இப்ப நைல் நதியில இந்த நாணல் பெட்டிக்குள்ள இருக்கிற இந்த 3 மாத குழந்தை அந்த தண்ணி நடத்தி கொண்டு போய் கடைசியா அந்த நாட்களில எகிப்து தேசத்துல இருக்கிற கன்னி குமாரிகளுடைய இந்த பெண் சுத்திகரிப்புக்கு என்று சொல்லி சில ஒரு பண்டிகை அனுசரிக்கிறாங்க. அது நைல் நதியில வந்துதான் எல்லா பெண்களும் வர்றாங்க. அதுல ராஜகுமாரத்தி அங்க வருகிற போது இந்த நாணல் பெட்டியோடு கூட உள்ளுக்குள்ள ஒரு குழந்தையோடு வருகிற போது என்ன பெட்டின்னு திறந்து பார்த்தா அதுல 3 மாத குழந்தை ஒன்று இருக்கிறது.
அப்ப அதை குழந்தை எடுத்த உடனே அழுகுது. அழுத உடனேயே அந்த ராஜகுமாரத்தை அறிந்து கொண்டாங்க, இது ஒரு எபிரேய பிள்ளையாண்டான் என்று சொல்லி. யோசிச்சு பாருங்க, எபிரேய பிள்ளையாண்டான் என்று 3 மாத குழந்தைய எப்படி ராணி அறிந்திருப்பாங்க? எபிரேயருக்கும் எகிப்தியருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம், ஒருவேளை சரீர காரியங்கள்லயா இருக்கலாம், வஸ்திர காரியங்கள்லயா இருக்கலாம். ஒருவேளை இது எப்படி இருக்கலாம்னா, ஒரு தலைமுறைக்குள்ள இந்த மாற்றங்கள் இருக்கலாம். 2வது தலைமுறை 3வது தலைமுறை எல்லாம் வாருகிற போது அது ஒன்றோடு ஒன்று கலந்து போய்விடும் பாருங்க. ஆனா தேவன் கொடுக்கிற ஒரு அடையாளம் வந்து எத்தனை தலைமுறை போனாலும் அது மாறவே மாறாது பாருங்க. ஒருவேளை இயேசுவின் காலகட்டத்துல 2000 வருடங்களுக்கு முன்பாக சீசர்களுக்குள்ள ஒரு அடையாளத்தை தேவன் ஏற்படுத்தி இருப்பார்னா, இன்னைக்கு 2025 வருடமானதுக்கு அப்புறமும் தேவன் அந்த அடையாளத்தை அவருடைய சீசர்களாய் மாறுகிறவர்களுக்குள்ள அப்படியே வைக்கிறார். இந்த பாபிலோனியருக்கு இஸ்ரவேலர் சிறைப்பட்டு போனாலுமே பாபிலோனியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை பாபிலோன்ல தேவன் எப்படி அரங்கேற்றுகிறார்னா, பாபிலோன்ல இருக்கக்கூடிய இஸ்ரவேலருடைய கழுத்துல மரத்தால் செய்யப்பட்ட ஒரு நுகம் ஒன்று சுமக்கணும். ஆனா பாபிலோனியருக்கு மரநுகம் எனப்பட்டது கிடையாது. அப்ப வித்தியாசம் என்னன்னா, இவங்க மரநுகத்தை சுமந்தாங்கன்னா அவங்க இஸ்ரவேலர், மரநுகத்தை சுமக்கலைன்னா அவங்க பாபிலோனியர். அனனியா எனப்பட்ட ஒரு பொய் தீர்க்கதரிசி கூட இந்த மரநுகத்தை உடைப்பாரு, இதுக்கு அப்புறம் தான் இரும்பு நுகம் பூட்டப்படும் என்று எரேமியாவின் மூலமா சொல்லப்படுது. அப்ப இது ஒரு அடையாளமா இருக்குன்னா, இங்க 3 மாத குழந்தை எபிரேய பிள்ளையாண்டான் எப்படி அந்த அம்மா அறிந்து கொண்டாங்கன்னா, எகிப்தியர் ஒருத்தருக்கு கூட விருத்த சேதனம் எனப்பட்டது பண்ண மாட்டாங்க. ஆனா இஸ்ரவேலருக்கு தான் விருத்த சேதனம் எனப்பட்ட ஒரு உடன்படிக்கை இருக்கிறதுனாலதான் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று பார்த்தவங்க இந்த ஆண் பிள்ளை எபிரேய பிள்ளை என்று பார்ப்பதற்கு குழந்தையினுடைய ஆண் உறுப்புல கூட சுன்னத்து எனப்பட்ட ஒரு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. அதுதான் நுனித்தோலை வெட்டி இருந்தது. மோசே எகிப்திலிருந்து ஓடி போய் ஒரு 80 வயதுல கர்த்தரால் சந்திக்கப்பட்டு திரும்பி வருகிற போது கூட மோசேயினுடைய பிள்ளைகளுக்கு மோசே விருத்த சேதனம் பண்ணல. இதற்கு ஆவிக்குரிய அநேக காரியங்கள் சொல்றாங்க. மோசேயினுடைய மனைவி கூட மோசேயின் இடத்துல இதை குறித்து பேசியிருக்கிறாங்களாம். நீ கர்த்தருக்கென்று விருத்த சேதனம் பண்ணன, ஏன் ஆண்டவர் உன்னை எகிப்துல காப்பாத்தாம இப்படி உன் படிப்பெல்லாம் விட்டு இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆடு மேய்க்க வந்ததுனால இது மாதிரி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டாம் என்று பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்யவே இல்லையாம். உனக்கு விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறேன்னா இது உன்னுடைய கல்ச்சர், உன்னுடைய பாரம்பரியம், இங்க அப்படி கிடையாதுன்னு பண்ணவே இல்லை. ஆனா கர்த்தரால் சந்திக்கப்பட்டு வருகிற போதுதான் கர்த்தருடைய தூதனானவர் அங்க கொலை செய்ய பார்த்த போது மோசேயினுடைய மனைவி இந்த பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்தார்கள் என்று சொல்லி யாத்ராகம புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விருத்த சேதனம் பண்ணி ஆயிற்று, பின்பு எதற்கு இருதய விருத்த சேதனம் பண்ணணும்? அப்ப இருதய விருத்த சேதனம் பண்ணாத வரைக்கும் என்ன சம்பவம் நடக்குதுன்னா, பிடரியை கடினப்படுத்துவாங்களாம். பிடரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கழுத்துக்கும் சரீரத்திற்கும் தலைக்கும் இடையில இருக்கிற ஒரு பகுதி. சில பேர் திட்டும் போது கூட பாருங்களேன், அடங்கா பிடாரின்னு திட்டுவாங்க. ஆனா அது பிடரிதான் பாருங்க, பேச்சு வாக்குல அடங்கா பிடாரின்னு ஆயிடுச்சு. அப்ப கழுத்து ஒரு நோக்கை கொண்டு சரீரத்தோடு இணைந்து போவதற்குத்தான், தலையோடு கூட இணைந்து போவதற்காக தான் இருக்கிறது. சில வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா முன்பகுதி நேரா போயிட்டு இருக்கும், பின்பகுதி அந்த சாக்கப்சர் ஏதாவது கராப் ஆயிட்டாலோ அல்லது அந்த இரும்பு பிளேட் வச்சிருக்கிற ஒரு இது கட் ஆயிட்டுனாலோ அது ஒரு பார்க்க பேக் ஒரு லெப்ட் சைட்லயோ இல்ல ரைட் சைட்லயோ திரும்பின மாதிரி பஸ் போயிட்டு இருக்கும். ஆனா முன்பகுதி பாருங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது பாருங்க, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த வண்டி முன்னாடி சரியா போகுது பின்னாடி சரியா போகல அப்படின்னு. அப்ப தலையாகிய கிறிஸ்து
சரியா நம்மளை நடத்துற போது நம்ம சரீரமாகிய சபை எனப்பட்டவங்க அந்த தலையோடு கூட இசைந்து போகணும் பாருங்க. அந்த தலையோடு கூட இசைந்து போகாம இருக்கிற போதுதான் இந்த பிடரியானவனது கடினப்படுமாமா. இந்த பிடரி கடினப்படுகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. இந்த தாவீது கூட ஒரு இடத்துல சொல்றார். 2 சாமுவேலின் புஸ்தகத்தின் கூட 22வது அதிகாரத்தினுடைய 41வது வசனத்துல சொல்றாரு, நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப தாவீதனுடைய சத்துருவுடைய பிடரிய தாவீது கையில ஒப்பு கொடுத்தாரம்மா. இப்ப தாவீதனுடைய சத்துரு எப்படி பிடரிய கடினப்படுத்தினாங்கிறத காட்டிலும் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் இருந்ததுனால இப்ப தாவீதனுடைய சத்துரு அனைவரும் தேவனுடைய சத்துருவாகவும் இருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய சத்துருக்களுடைய பிடரியை தேவ பிள்ளைகள் கையிலேயே ஒப்பு கொடுத்தார். இது சங்கீத புஸ்தகத்தினுடைய 18வது அதிகாரம் 40வது வசனத்திலேயே இதே வசனத்தை சொல்றார். அவரு தாவீதனுடைய குமாரனாகிய சாலமோன் இதை குறித்து நீதிமொழிகள் 29:1 சொல்றாரு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசம் அடைவான்கிறார். அப்ப விருத்த சேதனம் பண்ணி இருந்தா மாத்திரம் போதாதுங்க, நம்மளுடைய இருதய விருத்த சேதனம் பண்ணாம நம்ம சரீர பிரகாரமா என்ன விருத்த சேதனம் பண்ணி இருந்தாலுமே அதனால ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அதே மாதிரிதான் தண்ணீர மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலுமே அல்லது குழந்தையாயிருக்கும் போது தெளிக்கிற ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலுமே இருதயம் குத்தப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கலன்னா அந்த ஞானஸ்தானமே வேஸ்ட். ஒருத்தர் கம்யூனியன் எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அதிகாரம் கையில வந்துருச்சுங்கிற கொசர யாரோ எப்படியோ ரூல் போடுறாங்க பாருங்க. உலகத்துல ஒரு பழமொழி இருக்குது, அல்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடைபிடிப்பானாமா. அதாவது மழை பெஞ்சா கொடைபிடிக்கலாம் சார், அல்லது வெயில் அடிச்சா கொடைபிடிக்கலாம், மழையும் வரல வெயிலும் வரல, இவருக்கு என்ன வாழ்வு கிடைச்சிருச்சு அதனால நான் சொன்னதெல்லாம் செய்வேன். சில பேருக்கு அப்படி கிடைச்சிருது பாருங்க. சில இஸ்ரவேல்ல கூட கர்த்தரை அறியாத சில ராஜாக்கள் வந்ததுனால ஜனங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சாமா. அது மாதிரி சில சபையை நடத்தக்கூடிய ஊழியர்கள் சார் ஒரு கம்யூனியன் எடுப்பதற்கு இருதயம் குத்தப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும் பாருங்க. ஆனா நீ மனம் திரும்பினால் என்ன, உன் இறுதிய குத்தப்பட்டிருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பிஷப்ட் இருந்து லெட்டர் வாங்கிட்டு வாங்கணும். பிஷப்ட் இருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்து ஆயிரத்தை கொடுத்தாதான் அவர் ஞானஸ்தானமே கொடுப்பார், என்னது கம்யூனியனே கொடுப்பார். சரி இதெல்லாம் சரி, ஒருத்தர் பிஷப்டையே லெட்டர் வாங்கிட்டு வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்தேன்னு கொடுக்கிறவரு நல்லா குடிக்கிறவரா இருக்கிறாரு, தவறுதலா ஒரு பொம்பளையோட பழக்க வழக்க வைத்திருக்கிறாரு, லஞ்சம் வாங்குறாரு, அப்ப அவருக்கு கொடுக்கலாமா? அப்ப பிஷப்பு தான் வந்து கம்யூனியன் எடுப்பதற்கு தகுதிப்படுத்துகிறவர்னா அப்ப இருதய விருத்த சேதனங்கிறது எதுக்கு? இதான் வேதம் சொல்லுதுங்க. பிடரியை கடினப்படுத்துகிற மக்கள் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவாங்களாமா. அவங்க நல்ல சபையில் இருக்கலாம், நல்ல பொறுப்புல இருக்கலாம், இன்னி சொல்ல போனா அவர்கள் பத்தி எல்லாரும் பேசப்படுகிற நிலைமையில இருக்கலாம். ஆனா இருதய விருத்த சேதனம் எனப்பட்டது பண்ணனாதான் கடவுளுடைய வசனத்தின்படி நம்ம டிராவல் பண்ண முடியுங்க. ஸ்தேவான அந்த நாட்களில் இருக்கக்கூடிய யூதர்கள் கொலை செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்கள அந்த சரீர விருத்த சேதனை இருந்தா போதும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க, ஒரு யூதனா பிறந்திருந்தா போதும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்தேவானுடைய ஒரு மிகப்பெரிய உபதேசத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 51ல, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செபிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள்
பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்திருக்கிறார்கள். நீதிபரருடைய வருகை முன்னறிவிப்பவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுதும் நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். இங்க ஒரு விருத்த சேதனத்தை குறித்து ஸ்தேவான் பேசுறார். என்ன அப்படின்னா, நீங்க இருதய விருத்த சேதனமும் பண்ணல, செவிகள் விருத்த சேதனமும் பண்ணல. இருதய விருத்த சேதமும் செவி விருத்த சேதனமும் பண்ணாததுனால உங்கள் முற்பிதாக்கள் எப்படி தீர்க்கதரிசிகளை கொலை செய்தாங்களோ அதே மாதிரி அவரை முன்னறிவிக்கிற எங்களுக்கு எதிராகவும் நிற்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப இருதய விருத்த சேதனம் பண்ணாம தேவாலயத்துல இருந்த வேதபாரகர் தாங்க அவங்க. இருதய விருத்த சேதனம் பண்ணாமல் இருந்த அந்த நாட்கள் இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் தான். அவங்க யாருக்கு எதிராக இருந்தாங்கன்னா தேவனுடையவர்களுக்கும் எதிராக இருந்தாங்க, பரிசுத்த ஆவிக்கும் விரோதமாக இருந்திருக்கிறாங்க. இந்த உபதேசத்தை சொன்ன மாத்திரத்துலதான் அவர்கள் எல்லாம் பல்ல கடித்து கொண்டு ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொலை செய்தாங்க. அப்ப விருத்த சேதனம் எனப்பட்டதை குறித்து தெளிவு இல்லைன்னு வைங்களேன், அதை எடுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அதே மாதிரி ஞானஸ்தானம் எனப்பட்டதை குறித்து தெளிவு இல்லைன்னா அதை எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. அன்றைக்கு பிலிப்பு மந்திரிக்கு உபதேசிக்கிற போது, நீ மனம் திரும்பி குணப்பட்டினா ஞானஸ்தானம் எடுக்கலாம், ரட்சிக்கப்படலான்னார். அதே போல சிறைச்சாலை அதிகாரிக்கு பவுல் போதிக்கிற போது கூட, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தீனா தான் நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள்னாரு. அவர் மனம் திரும்பி மனசுல குத்தப்பட்டு அவரும் அவர் வீட்டாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்போஸ்தலர் காலகட்டத்துல கூட ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாருமே தங்கள் மனசாட்சியில குத்தப்பட்டவங்களா, இயேசுவின் நாமத்தினாலதான் மீட்பு ரட்சிப்புன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதுபோல விருத்த சேதனத்திற்கும் ஞானஸ்தானத்திற்கும் உதவியாய் இருந்தது என்னன்னா கர்த்தருடைய வார்த்தையினும் பட்டயம் தான். பாருங்க சாரு, ஆசாரியன் வெட்டுகிற பட்டயோ அது ஆணுறுப்பினுடைய நுனித்தோலத்தை வெட்டுச்சு. ஆனா ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தை என்னும் ஒரு பட்டயம் தான் இருதயத்துல போய் ஒரு மிகப்பெரிய ஒரு அறுவடையை கொடுத்து தேவனுக்காக வாழ வேண்டும் என்று இருதயத்தை பக்குவப்படுத்தியது. பாருங்க, ஆபிரகாம் கூட 17வது அதிகாரத்துலதான் அவர் ஞானஸ்தானமே எடுக்கிறார். ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த விருத்த சேதனத்தினுடைய அடையாளம் தான். அதாவது விருத்த சேதனம் நான் பெற்றிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த சுண்ணத்தை பண்றது. அதே போல தேவனே எனக்கு ஞானமாய் இருக்கிறார் என்று அவருடைய உபதேசத்துல என் இருதய விருத்த சேதனம் பண்ணும்போதுதான் நான் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிறதும் கூட இருக்கு. அப்ப ஆபிரகாம் 17வது அதிகாரம் வரைக்கும் ஒரு விருத்த சேதனம் கூட எடுக்கல. இப்ப விருத்த சேதனமே எடுக்காம எப்படி கம்யூனியன் எடுக்கலாம்? ஆதியாம புஸ்தகத்தினுடைய 14வது அதிகாரத்துல மெல்கிசேதேக் எனப்பட்ட ஒரு ஆசாரியன் வர்றார். இந்த மெல்கிசேதேக் எனப்பட்ட ஒரு ஆசாரியன் ஆபிரகாமுக்கு வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தரை அறிவிக்கிறார். அவருக்கு ஆபிரகாம் தசம பாகம் கொடுக்கிறாரு. அவருக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் மெல்கிசேதேக் கொடுக்கிறார். சார், ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் கம்யூனியன் எடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்குமானா ஆபிரகாம் ஞானஸ்தானமே எடுக்காம எப்படி கம்யூனியன் எடுக்கலாம்? அப்ப விருத்த சேதனம் பெற்றவங்க தான் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னா இஸ்மவேல் எல்லாம் விருத்த சேதனமே பெறாமலே பிறந்துட்டாரே. ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிற போது 99 வயது, இஸ்மவேலுக்கு 13 வயது. ஆதியாகமம் 17வது அதிகாரத்தினுடைய 24, 25 வசனம் சொல்லுகிறது. அப்ப 13 வருடமா இஸ்மவேல் ஆபிரகாம அப்பான்னு தான் கூப்பிட்டு இருந்தாரு. இனி சொல்ல போனா ஆபிரகாமுடைய விட்டுதான் இஸ்மவேலு. இப்ப இஸ்மவேல் 13 வயசுல விருத்த சேதனம் படுறாரு. ஆபிரகாம் 99 வயசுல விருத்த சேதனம் பண்ணப்படுறாரு. ஆனா ஈசாக்கு தாங்க
ஆபிரகாமுக்கு 100 வயதுல பிறக்கிறாரு. சொல்ல போனா இந்த விருத்த சேதனத்துக்கு அப்புறம் வந்த ஒரு வித்து தான் பாருங்க ஈசாக்கு. இப்ப இந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்து எப்ப விருத்த சேதனம் எனப்பட்டது அதுக்கப்புறம் ஈசாக்கு பிறந்தாரோ, இவர் பிறப்புடைய உடன்படிக்கையில் பிறந்த பையனா மாறிட்டார். இவர் பிறந்ததுக்கு அப்புறம் இஸ்மவேல் உடன்படிக்கை பண்ணினாரு. இவர் பிறக்கிறதுக்கு முன்னமே இவங்க அப்பாவோடு கூட ரத்த சம்பந்தப்பட்ட உடன்படிக்கையை தேவன் பண்ணித்தான் பூமியில பிறந்தார். ஒருவேளை இஸ்லாத்தை தழுவி கொண்டவங்களா இருக்கலாம், அல்லது யூத மார்க்கத்தை தழுவி கொண்டவங்களா இருக்கலாம். அவங்களிடத்துல கேட்டு பாருங்க, இது நபிகள் சொன்னதுனால பண்ணணும் அப்படிம்பாங்க. இன்னி சில பேர் இது சரீரத்துக்கு ஆரோக்கியமானதுங்கிறாங்க. இன்னி சில பேர் இதுதான் அடையாளம்னு கூட சொல்றாங்க. சரி, ஆண்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கிறாங்க, பெண்கள் என்ன பண்ணுவாங்க? பெண்களுக்கு விருத்த சேதனத்தை எங்க போய் பண்றது சார்? அப்ப ஆபிரகாமினுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இடமே கொடுக்க மாட்டேங்கிறாரா? ஆபிரகாமுக்கு பெண் பிள்ளைகளே இல்லையா? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குங்க. ஆபிரகாமினுடைய குமாரர்களை எழுதுறாங்க, ஈசாக்கை எழுதுறாங்க, இஸ்மவேலை எழுதுறாங்க, கேத்தாரு ரமாவுக்கு கூட சில பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அதுல ஒரு பிள்ளைகள்ல தான் மீதியான்னு ஒருத்தன் கூட பிறக்கிறான் எழுதப்பட்ட. பெண் பிள்ளைகள்லாம் பிறக்கவே இல்லையா? அப்ப பெண் பிள்ளைகளே பிறக்காம ஒரு அம்மா கற்போதி பெற்றுட்டு இருந்தாங்களான்னா பெண்கள் பிறந்தாங்க சார். ஆனா பெண்கள் எழுதப்படல. ஏன்னா அடிமை எனப்பட்டவங்க கணக்குல வர மாட்டாங்க. ஆனா ஆபிரகாமுக்கு குமாரத்திகள் இருந்தார்கள் என்று சொல்லி யார் இந்த உலகத்துக்கு அறிவித்தது அப்படின்னா, அநேக வருடமாய் தேவாலயத்தில் நிமிரக்கூடாமல் இருந்த ஒரு கூனியை இயேசு தன்னிடமாய் அழைத்து தொட்டு பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து விடுதலை ஆக்கினதுக்கு அப்புறம் அந்த அம்மா நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அங்கதான் சொல்றாரு, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாள் என்று. அப்ப ஆபிரகாமின் குமாரத்திய தலகுனிய பண்ணினது எதுன்னா, பெண்ணினத்திற்கே தலகுனிவை கொண்டு வந்த முதல் படைப்புல சாத்தானின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அடிமையாக பெண்களை கொண்டு போய் தள்ளின ஏவாள் தான். ஆனா அதே பெண்ணினத்தை இந்த உலகத்துல ஆபிரகாமின் குமாரத்தியாய் வாழ்வதற்கு தலை நிமிர பண்ணினவர் யாருன்னா இயேசுதான். வேதம் சொல்லுது. அப்ப ஆபிரகாமின் குமாரத்திக்கு விருத்த சேதனம் எனப்பட்டது ஒன்று இருக்கணும் இல்ல? அப்ப அது எங்க விருத்த சேதனம் எதுவுமே பண்ணப்படலையே அப்படின்னா வேதம் சொல்லுதுங்க, நம்ம இருதய விருத்த சேதனம் எனப்பட்டதை ஒண்ணு கொண்டு வரணுமாமா. அந்த இருதய விருத்த சேதனத்தை எது பண்ணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை தான் பண்ணுமாமா. ஒரு இடத்துல கூட லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தாராமா, வசனத்தை கேட்கும்படியா. இன்னொரு பதம் எப்படி சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை அந்த அம்மானுடைய இருதயத்தை கிழித்து வசனத்தின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுத்ததாமா. இப்ப யாரெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க ஒரு ஆசீர்வாதமா மாறினது. யாரெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படியிலையோ, ஒருவேளை ராஜாவா இருக்கலாம், பணிவிடைக்காரனா இருக்கலாம், அவங்க வாழ்க்கை மிக மோசமா மாறிடுச்சு. 2 நாளாகம புஸ்தகத்தினுடைய 26வது அதிகாரத்தினுடைய 21வது வசனம் சொல்லுகிறது, ராஜாவாகிய உசியா தான் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவனுடைய குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாய விசாரித்தான். சார், இந்த மனுஷன் பண்ணின பாவம் என்ன பாவம் பாருங்க. இந்த மனுஷனுடைய அரசாட்சியில எருசலேம் உலகமே உற்று பார்க்கிற அளவுக்கு உன்னத நிலைமை அடைஞ்சதாமாங்க. அந்த மனிதனுடைய மரணத்தை குறித்து கூட ஏசாயா 6வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, உசியா ராஜா மரணம் அடைஞ்ச வருஷத்துல உயரமும் உன்னதமான ஸ்தானத்துல தேவாலயத்துல மகிமை பொருந்தி இருக்கிற திரைச்சிலைகள் நடுவுல சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்கின்ற சத்தத்தோடு
ஏசாயாவுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அதாவது உலகத்தின் ராஜாக்கள் வருவாங்க, ஆளுகை செய்வாங்க, மரித்து போயிருவாங்க. நானே சதா காலமும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறேன் என்று தேவனே தரிசனம் மாறாரு. அது எந்த காலகட்டத்துலன்னு வேதம் சொல்லுதுன்னா, உசியா ராஜா மரணம் அடைஞ்ச காலகட்டத்துல. அப்ப உசியா ராஜா செய்த பாவம் என்னங்கன்னா, அவர் இருதய விருத்த சேதனம் பண்ணல, சொல்ல போனா சரீர விருத்த சேதனம் பண்ணி இஸ்ரவேலனா அரசாட்சி செய்துட்டு இருந்தவரு தனக்கு எல்லாம் தேவனால அனுகூலமா அமைந்தபடினால வேத வசனத்துக்கு எதிராக ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்குள்ள உள்ள போனது நிமித்தமாகத்தான் இந்த குஷ்டரோகம் வந்தது. அப்ப தேவன் எழுதி கொடுத்த பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிற மனுஷனுக்கு இப்பேற்பட்ட ஒரு குஷ்டரோகம் வருது. அந்த குஷ்டரோகி மறுபடியும் அரண்மனைக்கே போக முடியாதபடி, அரசாட்சி செய்ய முடியாதபடி, சாகர வரைக்கும் ஒரு தனி வீட்டில இருந்து மரித்து போயிட்டார். அப்ப இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்களுக்கு இப்படி ஒரு குஷ்டரோகம் வருதாமா. சார், இங்க மாத்திரம் இல்லைங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 5வது அதிகாரத்துல கேயாசி எனப்பட்ட எலிசாவினுடைய வேலைக்காரன் பார்க்கிறார். இவரு உசியா ராஜா, அந்த கேயாசி எலிசாவினுடைய வேலைக்காரன். அந்த சீரிய படையினுடைய தளபதி ஆகிய நாமான் எலிசாவின் மூலமா யோர்தான்ல வழிநடத்தப்பட்டு 7 தரம் மூழ்கி எந்திரித்து அவன் சுகமாகறான். குஷ்டரோகியா சுகத்தோடு திரும்பி போறான். திரும்பி போகிற அந்த நேரத்துலதான் எலிசாவை சந்திச்சு மாற்று வஸ்திரத்தை கொடுத்து, இனி சொல்லப்பட்டு இருக்குது, தனக்கு கொண்டு வந்த வெள்ளி தங்கத்தையெல்லாம் கொடுத்து ஒரு நன்றி செலுத்த வர்றான். ஆனா எலிசா அதை தட்டுதல் பண்ணிட்டான். காரணம் என்னன்னா, நீ சுகத்தோடு போக கூடாதுப்பா, சுகத்தை கொடுத்த தேவனோடு போகணும். இருதயம் தேவனுடைய வார்த்தையில விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்கணும். நீ போகிற இடமெல்லாம் உன் இருதயத்துல தேவனை நீ நினைக்கணும், தேவனை ஆராதிக்கணும் என்பதற்காக தட்டுதல் பண்ணிட்டான். இப்ப இந்த நாகமான் கேட்கிறான், ஐயா, இந்த தேவனை என் தேசத்துல போய் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டு போவதற்கு நீ நடந்த இடங்களில் இருக்கக்கூடிய காலடி மண்ணை நான் எடுத்துட்டு போகணும்னு எடுத்துட்டு போன்ட்டார். இப்ப எடுத்துட்டு போகிற வழியில தான் எலிசா வேண்டாம் என்று தள்ளுதல் பண்ணின மாற்று வஸ்திரத்தையும் அவரிடத்தில் இருக்கிற வெள்ளி உடைமைகள் மேலும் இந்த கேயாசி விருப்பப்பட்டு எலிசாவுக்கே தெரியாம ஓடி போய் அந்த நாமான சந்திக்கிற போது வேதம் சொல்லுதுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தினுடைய 20, 21 வசனங்களில நாகமான் பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரத்தையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமானன் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக் கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக தன் வேலைக்காரனாக 2 பேர் மேல் வைத்து அனுப்பினான். இங்க நல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா 2, 2, 2ன்னு வருது. இவன் கேட்டது 1, ஆனா 2 கொடுக்கிறார். 2 மாற்று வஸ்திரம் கொடுக்கிறாரு, 2 வேலையாட்கள் கொடுக்கிறார். அதான் ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பா இருக்குதுங்க. இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டு நம்மளுடைய மனசு குத்தப்பட்டு நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருப்போம்னா வாழ்நாள் முழுது கற்புள்ள ஒரு புருஷனாகிய இயேசுவுக்கு மனவாட்டியா வாழணும். அவர் வருகிற போது மனவாட்டியா நம்ம போகணும். அவருக்கு பிரியமானதை இந்த உலகத்துல தெரிந்தெடுத்து வாழணும். பாருங்க,
அவருக்கும் பிரியமா வாழுவேன், உலகத்துக்கும் பிரியமா வாழுவேன்னா இந்த நாகமானுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த ரட்சிப்பின் அனுபவத்துல அவர் சுகத்தோடு தன் தேசத்துக்கு போனாரு. ஆனா திரும்பி இந்த நாகமானிடத்துல எலிசா வேண்டாம் என்று சொன்னதை வாங்கினதுக்கு 2 கிடைச்சது பாருங்க. அதான் 2 பண்ணினது. நாகமான் விட்டு போன குஷ்டரோகம் இவனை பிடிச்சிருச்சு. இவனை மாத்திரம் பிடிக்கலைங்க, இவன் வீட்டாரவே பிடிச்சதாமா. இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு 27வது வசனத்துல 26 வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்பும் போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா சொல்றாரு பாருங்களேன். உன் மனசுல ஒரு விருத்த சேதனமே இல்லையா? ஒரு முதலாளி வேண்டாங்கிறாரு, நீ அதை போய் முதலாளியினுடைய அனுமதியே இல்லாம போகிறப்ப அங்க உன் மனசு வேலை செய்யலாம். அதை எதை கேட்கிறாருன்னா, அவன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போதுங்கிறார். இதே நாகமான் குஷ்டரோகியா இருக்கிற போது எலிசா சொல்றாரு, யோர்தான்ல 7 தடவை மூழ்கி எந்திரிச்சுவான்னு ஆள் அனுப்புற போது இதே கேயாசி தான் போய் சொல்றாரு. அப்ப அவன் ரதத்தை விட்டு கூட இறங்கவே இல்லைங்க. எலிசாவை பார்க்கறக்கே ரதத்தை விட்டு இறங்காதவன் எலிசாவினுடைய வேலைக்காரனாகிய கேயாசிய பார்க்கறக்கு ரதத்தை விட்டு இறங்கி இருக்கிறான். அவன் இருதயம் எவ்வளவு விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கு. நீ என் கூடயே இருந்துட்டு என்னுடைய சத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு என்னுடைய நான் செய்த அற்புதத்தை எல்லாம் பார்த்தும் கூட இருதயத்துல விருத்த சேதனம் இல்லாததுனால இதுக்கப்புறம் தான் சொல்றாரு, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடிக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் போய் ஊழியம் செஞ்சிருக்கிறான். ஆனா குஷ்டரோகியாத்தான் இருந்திருக்கிறான். ராஜா கூட எலிசா செய்த அற்புதங்கள் எல்லாம் என்ன என்ன என்று விசாரிப்பதற்கு இந்த நாகமானை அழைத்து விசாரிச்சிருக்கிறார். ஆனா அந்த குஷ்டரோகம் எனப்பட்டது ஏன் வந்ததுன்னா கீழ்ப்படியாமையினாலதான் வந்தது. இப்ப கர்த்தருடைய வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு விருத்த சேதனத்தை பண்ணும்போது தலை என்னத்தை யோசிக்குதோ சரீரமா அதே தான் செய்யும். ஒரு ராஜாவா இருந்தாலுமே அவர் சரீரம் தாங்க. அந்த ராஜ்யத்தை கொடுத்த கர்த்தர் தான் தலையா இருக்கிறார். உஷியாவே பெரிய காரியங்கள் செய்தாலும் சரீரம் தான். சரீரம் ஒரு நாள் தலையாகாது. அப்ப தலையாகிய தேவன் என்ன பிரமாணத்தை கொடுத்தாரோ அதன் அடிப்படையில தான் சரீரம் செயல்படணும் பாருங்க. அங்கதான் வணங்கா கழுத்துள்ளவர்களா போகிற போது ஒருவேளை அவங்க பஸ்காட்டு குட்டியில கூட வந்திருக்கலாங்க. அவங்கள இரவும் பகலும் நடத்துவதற்கு மேகஸ்தம்பம் வந்திருக்கலாம், அக்னி ஸ்தம்பம் வந்திருக்கலாம். ஆனா அவர்களை குறித்து மோசேட்ட கர்த்தர் சொல்றாரு, அவர் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீ அழைத்து கொண்டு வந்த உன் ஜனத்தை நான் சங்காரம் பண்ண போறேன், அவர்கள் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி கொண்டார்கள் என்று யாத்ராம புஸ்தகத்துல கூட கர்த்தர் சொல்றார். 32வது அதிகாரம் 8-9 வசனங்களில. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல சபையில இருக்கிறது பெருசு இல்லைங்க, நல்ல ஊழியக்காரங்களுக்கு கீழே இருக்கிறது பெருசு இல்லைங்க. மோசேங்கிறவோட பாஸ்டரோடவா இந்த நாட்களில் இருக்கிற பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. முகமுகமாய் ஒரு சிநேகிதனோடு மோசையோடு கர்த்தர் பேசியிருக்கிறாரு. அந்த மோசேயினுடைய வழிநடத்துல வந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கை தேவனை கோபமூட்டி இருக்குது. காரணம் என்னன்னா சரீர பிரகாரமாகத்தான் அவரோடு கூட பிரயாணம் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர அவளுடைய இருதயம் எனப்பட்டது விருத்த சேதனம் பண்ணவே இல்லை. அதுல ஒரே ஒரு மனிதன் தான் பாருங்க, உத்தம இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றினான் என்று கர்த்தரே சாட்சி கூட. அந்த மனுஷன் பேர் தான் காலேப் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் காரியம் உசியா ராஜாவினுடைய கீழ்ப்படியாமை அவருக்கு குஷ்டரோகத்தை கொடுத்தது. அடுத்து இங்க நாகமானுடைய கீழ்ப்படியாமை நாகமானுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்தது. இயேசுவின் நாட்கள்ல கூட ஒரு குஷ்டரோகி தேவ சித்தத்துல வந்து ஜெபம் பண்றாருங்க. இந்த தேவ சித்தத்துல ஜெபம் பண்ணின மனுஷனுக்கு இயேசு அற்புதமான சுகத்தை கொடுக்கிறார். இதை மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரம் 40-42 வரைக்கும் நம்ம படிக்கிறோம்.
அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டி, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அவர் சொன்னபடியே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டு இருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பினார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எல்லாம் விளங்கும்படியாய் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனாலே அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடத்தில் தங்கியிருந்தார். இத்திசையிலிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். சார், இந்த நியாயப்பிரமாண சட்டம் ஒரு மனிதன் குஷ்டரோகியா அல்லது சுத்தமானவனா என்று தீர்க்கிறதற்கு லேவியராகமத்தினுடைய 13வது அதிகாரம் 1-8 வரைக்கும் ஒரு மனிதன் குஷ்டரோகியா இல்லையா என்று ஆசாரியன் தான் டிக்ளேர் பண்ணணும். அப்ப இவர் தன்னுடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவையில கொடுக்கிற வரைக்கும் அவர் பிரதான ஆசாரியனா மாறல. அப்ப அந்த நாட்கள்ல பாருங்க, ஆசாரியர்கள் வேத வசனத்தின்படி வாழல. இயேசு உயிரோடு எழுந்த செய்திய கூட காவலர்களுக்கு காசு கொடுத்துட்டு, நாங்க நித்திரையா இருந்த போது இயேசுவின் சரீரத்தை களவாடிட்டு போயிட்டாங்க என்று பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினது யாருன்னா இந்த பிரதான ஆசாரியர்கள் தான். ஜனங்களை ஏவி விட்டு அவனை சிலுவையில் அறையும் என்று ஒரு சம்பந்தமே இல்லாத இரத்த பலியை அந்த நாட்களில் எருசலேம்ல சிந்த வைக்கிறதற்கு ஜனங்களை ஏவி விட்டது யாரு? இதே ஆசாரியர்கள் தான். தன்னிடத்துல பாவ மன்னிப்புக்காக ஓடி வந்த யூதாசுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இடமா வழி நடத்தி அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மேல பாவத்தை அறிக்கை செய்து அதனுடைய இரத்தத்தின் மூலமாய் இத யூதாசுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்துவதற்கு முடியாமல் இருந்தது இதே ஆசாரியர்கள் தான். அதோடு கூட ஒரு ஆசாரியனுடைய வஸ்திரம் கிழிக்க கூடாது என்கின்ற ஒரு நியாயப்பிரமாண சட்டம் இருக்குது. இந்த ஆசாரிய வஸ்திரத்தை இயேசுவுக்கு முன்னாடி கிழித்தவங்களும் இதே ஆசாரியர்கள் தான். ஆனா இப்பேற்பட்ட நிலையில இருந்த ஆசாரியர்களை கூட இயேசு ரெஸ்பெக்ட் கொடுத்தாருங்க, கனப்படுத்தினார். அவர்களிடத்துல போய் உன்னை காண்பின்னு சொன்னாரு. ஆனா அந்த மனுஷன் அவங்களிடத்துல போல ஒருத்தருட்டையும் சொல்லாதனாரு. இவன் போய் காணிக்கையும் கொடுக்கல. இயேசு சொல்ல வேண்டாங்கிற விஷயத்தை பட்டணம் முழுவதும் பிரசித்தப்படுத்தினான். சார், அவன் நல்லா இருந்தவன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால குஷ்டரோகியானான். ஆனா இங்க குஷ்டரோகியா இருந்தவன் நல்லாயிட்டு பாருங்க, கடவுளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியில. ஆனா ஜெபம் எல்லாம் பாருங்க, வில் ஆஃப் காட், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். சார், உன்னை சுத்தமாக்குறது மாத்திரம் தேவ சித்தம் இல்ல, நீ தேவனுடைய வார்த்தையின்படி வாழணும். அதுதான் தேவனுடைய சித்தமே. இயேசுவே சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், நோய்களை சுகமாக்கணும் என்று என்னை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களை அறியேன் என்று சொல்லிடுவாரம்மா. மாயக்காரரே அப்படின்றாரம்மா. இப்ப இயேசு எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அவருடைய சுகத்தை ஊரூரா போய் சொல்றது இல்லைங்க, அவருடைய வசனத்தின்படி நம்ம வாழணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழாம ஊரூரா போய் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர்னு போய் சொல்றது இயேசு விரும்பாத ஒரு காரியம். ஊழிய செய்யணும் பாருங்க, ஆனா எதுக்கு ஊழிய செய்யறோம்? இன்னைக்கு எத்தனையோ பேரு நோய்களை போக்குவதற்கு நாங்க ஊழிய செய்யறோம், பேய்களை போக்குறதுக்கு ஊழிய செய்யறேன்னா, சார் இந்த நோயும் பேயும் நோயை மருத்துவமனைக்கு கொண்டு போனோம்னா ஏதோ ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பார்த்தாரு, அவரு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றாரு, ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு, நோய் சுகமாது. இயேசுவை பின்பற்றாத எத்தனையோ பேர் பேய் ஓட்டுறாங்கங்க.
அப்ப நோயை போக்குறதும் பேய போக்குறதும் தான் ஊழியமா? இப்ப ஊழியம் எனப்பட்டது வேற ஏதாவது இருக்குன்னா இயேசு என்ன சொல்றாருன்னா, உலகத்துக்கே நம்ம ஊழியம் செய்தோம், நித்தியத்தை இழந்துடக்கூடாது. அப்ப நித்தியத்தை இழக்காம இருக்கணும் இருந்தா என்னன்னா, நம்மளுடைய இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டு நம்மளுடைய இருதய தேவனுடைய வசனத்தின்படி வாழணும். அப்ப பிடரியை கடினப்படுத்துறதற்கு காரணம் என்னன்னா, இருதய விருத்த சேதனம் இல்லாததுதான். அப்ப பிடரியை கடினப்படுத்துகிறவங்க தாவீதுக்கே சத்துருவனா, தாவீதின் தேவனுக்கும் சத்துருதான். அப்ப பெயரளவுல ஞானஸ்தானம் எடுக்கிறதுனாலயோ அல்லது பெயரை மாற்றுவதனாலயோ, இந்தியாவில ஞானஸ்தானம் எடுப்பதனாலயோ அல்லது இஸ்ரேலே போய் ஞானஸ்தானம் எடுப்பதனாலயோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாருங்க, சில பேர் வேலைக்காக ஞானஸ்தானம் எடுப்பாங்க, சில பேர் குடும்பத்துக்காக ஞானஸ்தானம் எடுப்பாங்க, சில பேர் பாருங்க திருமணத்துக்காக கூட ஞானஸ்தானம் எடுப்பாங்க. இது ஞானஸ்தானமே கிடையாது. ஞானஸ்தானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்றைக்கு யோவான் சானகன் வனாந்தரத்துல கூப்பிட்ட ஒரு சத்தம். ஆயக்காரர்கள் வந்தாங்க, பாவிகள் வந்தாங்க, போர் சேவகர்கள் வந்தாங்க. அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிற போது கேட்டாங்க, நாங்க என்ன செய்யணும்? இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுக்காம எப்படியோ வாழ்ந்துட்டோம், நரகத்தின் பிள்ளைகளா மாறிட்டோம், தேவ கோபாக்கனியின் பிள்ளைகளா மாறிட்டோம். இப்ப ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் போர் சேவகர்களாகிய காவல்காரர்கள் நாங்கள் என்ன செய்யணும்? யாரிடத்திலும் அநியாயமா ஒரு வழக்கு போடாதீங்க, பரிதானம் வாங்காதீங்கன்னார். அப்ப ஞானஸ்தானம் எடுத்த மனிதனுடைய இருதயத்துல கிறிஸ்து வாசமாயிருக்கிறபடினால கிறிஸ்து துக்கப்படாம அவங்களுக்குள் வாசமா இருக்கணுங்கிறது தேவ சித்தமே. அதனாலதான் உபாகமம் 10வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்துல சொல்றாரு, உங்கள் இருதய விருத்த சேதனம் பண்ணுங்கள் அப்படின்னு. இன்றைக்கு நீங்களும் நானும் சரீர பிரகாரமா என்ன மாறுதல் கொடுத்தாலுமேங்க, ஒருவேளை உலகம் அது அப்ரிசியேட் பண்ணலாம், ஆனா இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்குமானா, பிறந்த குழந்தை 8வது நாள் அந்த சுன்னத் பண்ணிருச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அந்த தோலை இழுத்து வச்சு தைக்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவான பிளேஸு. அந்த தோல் மறுபடியும் இணையவே இணையாது. அதை விட வலிமையானது கர்த்தருடைய வார்த்தை. இருதயத்தை கிழிச்சிருச்சுன்னு வச்சுங்க, நான் பாவின்னு கதறி அழுக ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுங்க, மறுபடி கிழிக்கப்பட்ட இருதயத்தை ஒட்ட வைக்கவே முடியாது. இந்த சகேயனப்பட்ட மனுஷனுக்கு இருதயம் கிழிக்கப்பட்டதுனாலதான் அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரே, இந்த ரட்சகரை அறியாம ஏதேதோ ரட்சிக்கும்னு சொல்லி அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் உழண்டு போய் கிடந்துட்டேன். ஆனா இன்றைக்கு ரட்சகரை அறிந்து விட்டேன். இந்த ரட்சகரோடு என்ன நடக்க முடியாதபடி நான் செய்த பாவம் என்னோடு கூட டிராவல் பண்ணுது. அதைத்தான் உம்மோடு நடந்து வர்றவங்க சொல்றாங்க. நான் உங்களுக்கு கமாண்ட் கொடுக்க விரும்பல, இதுல இருந்து நான் விடுதலையாக விரும்புறேன். அதனால நான் யாரிடத்தில் அநியாயமா யாதொன்று வாங்கினது உண்டானா நான் நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, இனி வாழுகிற ஒரு வாழ்க்கை என் இருதயம் தேவனுடையதா மாறினபடினால, ஒருவேளை தேவன் இவங்களுக்கு இது செய்யணும்னு விரும்புறாருன்னா, நான் அவங்களுக்கு நான் செய்யறேன். நான் தேவனுடைய ரெப்ரசன்டியா இந்த பூமியில நான் வாழ ஆசைப்படுகிறேன். என் சொத்தை வித்து பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரேங்கிறார். அங்கதான் இயேசு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அந்த நேரத்துல கேயாசி பணத்துக்காகவும் வசதிக்காகவும் ஓடி போய் குஷ்டரோகத்தை சம்பாதிச்சிட்டாரு. ஆனா குஷ்டரோகம் மாதிரி பாவத்துல இருந்த சகையே இயேசுவோடு நடந்து இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டு வீட்டிற்கே ரட்சிப்பை கொண்டு வந்துட்டாரு. இப்ப கேட்கறது என்னன்னா, சகேயி ஞானஸ்தானம் எடுத்தாரா? எடுக்கவே இல்லையே. அப்ப எடுக்கவே இல்லையானா பின்னாட்கள் எடுத்திருக்கலாம். ஆனா எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இருதயம் எனப்பட்டது கர்த்தருடைய வார்த்தையில விருத்த சேதனம் பண்ணப்பட்டாயிற்று. ஞானஸ்தானம் அடைஞ்சிருச்சு. இயேசுவுக்காக இருதயத்தை ஒப்பு கொடுத்துட்டார். இனி வாழுகிற ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக அந்த தீர்மானம் தான் பாருங்க.
இவர் எடுத்த அந்த ஞானஸ்தானங்கிறது அதற்கு ஒரு சீலாத்தான் இருந்தது. எல்லா பேப்பரெல்லாம் ஒரு பத்திரம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சீல் வைப்பாங்க. பத்திரம் ரொம்ப முக்கியம் பாருங்க. வெறும் சீல் வைக்கிறதுனால என்னென்னமோ எழுதிட்டு போயிடலாம். எல்லாம் எழுதிட்டு தான் கடைசியில சீல் வைப்பாங்க. அது உறுதியாகிவிடும். அதே போல இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்படுகிற ஆணும் பெண்ணுக்கும் இதுல பங்கு இருக்கு. இஸ்ரவேல்ல ஆபிரகாமின் குமாரத்திகளுக்கு விருத்த சேதனம் எனப்பட்ட சரீர அடையாளம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஞானஸ்தானம் எனப்பட்ட ஒரு புது உடன்படிக்கையை கொண்டு வராரு. அந்த ஞானஸ்தானத்துல ஆண் ஒன்றும் இல்லை, பெண் ஒன்றும் இல்லை. இந்த விருத்த சேதனத்தை குறித்து கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்றாரு, விருத்த சேதனம் செய்யறதுனாலே ஒண்ணும் இல்லை, செய்யாமையினாலும் ஒண்ணும் இல்லைங்கிறார். கொலைசியருக்கு எழுதின நிருபத்துல 3வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது. கொலைசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல 10 வாசிக்கிறோம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாமல் என்றும் புறஜாதியன் என்றும் புறதேசத்தானும் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமுமாய் உருக்கமான இரக்கத்தை தயவாயும் மனத்தாழ்மையாயும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒருவர் மேல ஒருவருக்கு குறை இருக்குமானா மன்னிக்கணும். அந்த மன்னிக்கிறது எப்படி கொண்டு வர்றாருன்னா, அன்போடு கூட நீங்க இருக்கும்போது அது குறையா தெரியாது. மோசேயின் காலத்துல பாருங்க, கீழ்ப்படியாம போன எல்லாருக்கும் அடிதான். ஓய்வு நாளை மீறினவங்களுக்கு அடி, எந்த பாவம் செய்தாலும் அவங்களுக்கு அடி. ஆனா இயேசுவுக்கு முன்னாடி வெளியரங்கமா பாவம் செய்து கையும் மெய்யுமாய் பிடிபட்ட பெண்மணியை இயேசு மன்னித்து அந்த பாவத்தை தன்மேல சுமந்து ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. அப்ப நீங்களே தண்டனைக்குரியவர்களா இருந்தீங்க, தேவன் உங்களை மன்னித்தது போல சிலர் தண்டனைக்குரியவர்களா இருந்தாலுமே நீங்க புதிய மனுஷனை தரித்து கொள்ளணுமாமா. அந்த மனிதனை தரித்து கொள்ளுகிற போது அன்பு மேலோங்கி இருக்கிற போது, என் மேல தேவன் அன்பாயிருந்து என் பாவத்தை மன்னித்தது போல என்னிடத்தில் தப்பு பண்ணுகிறவனையும் நான் அன்போடு மன்னிக்கிறேன் என்கின்ற அந்த இருதய விருத்த சேதனம் ஆணுக்குள்ளேயும் வரணும், பெண்ணுக்குள்ளேயும் வரணும். பாருங்க, இதுதான் மெய்யான விருத்த சேதனம். வெளித்தோற்ற விருத்த சேதனங்கிறது டெம்பரவரி தான். ஒரு திருமணமே நடக்குதுங்க, ஒருவேளை மோதிரம் மாத்தி கொள்றதெல்லாம் டெம்பரவரி தான். மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு போயிடலாம், அல்லது பொட்டு வைக்கிறதா இருக்கலாம், தாலி கட்டுறதா இருக்கலாம், மிஞ்சி போடுறதா இருக்கலாம், இல்ல பைபிள் மாத்தி கொள்றதெல்லாம், இதெல்லாம் சடங்காச்சாரமான ஒரு காரியம் தான், செகண்ட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் என்னன்னா, இரு மனங்களும் பரிமாறிக்கொள்ளும். பாருங்க, இருதயங்கள் பரிமாறிக்கொள்ளுகிறதா. அப்ப கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு கணவன் மனைவி என்கின்ற ஒரு இல்லற வாழ்க்கை இணைகிற ஒரு நாள் வரப்போகுது. ஆனா அதற்கு முன்பாக அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயத்தை நமக்குள்ள கொண்டு வந்து, எப்படி வேத சொல்லுதுன்னா, வேசியோடு இசைந்திருக்கிறவன் ஒரே மாம்சமா இருக்கிறானாமா, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்கள் ஒரே ஆவியாய் இருக்கிறாங்களாமா. இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவியாய் இருக்கிற தேவன் எப்படி வாழணும்னு விரும்பினாரோ அவருக்காக நாம் அப்படி வாழ்வதுதான் இருதய விருத்த சேதனம் பண்ணுவதற்கான அடையாளம். இந்த நாள்ல ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி என்னால வாழ முடியாது, ஆனா சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்துக்குள்ள வருகிற போது அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா?
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு சோதரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண கர்த்தாவே, இந்த நாட்களில உம்முடைய வார்த்தையின் பட்டயத்தை அனுப்பினரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.